எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழ்வும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் சூரிய பகவானின் அருளோடு உங்கள் எல்லோருக்கும் பிரகாசமாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 8 பிப்ரவரி மாதம் 2026 வருடம். ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 25ஆம் தேதி. இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம் இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான சுப முகூர்த்த நாள். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற வெற்றி தரும் சுபதின நாள். ஆன்மீக ரீதியாக பார்த்தா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி உற்சவம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அதே போல் ராமநாதபுரம் முத்துமாரியம்மன் விழா தொடக்கம் இன்னைக்கு தாங்க நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய வழிபாடு செய்வது உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரும். திதி இன்னைக்கு நாள் முழுவதும் தேய்பிறை சப்தமி திதி இருக்குது. நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம். யோகம் இன்னைக்கு நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இது காரிய வெற்றிக்கு உகந்த நாள். நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா காலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது மீனம் ராசி நேயர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உள்ளவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானமாக போயிட்டு வர வேண்டும். அனாவசியமாக யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. சரி, இன்னைக்கு 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம் உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் இன்று பயன்படுத்துங்கள். நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள். கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்கும் பல வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்புதல் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நினைவாவதை நீங்கள் காணலாம். இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும். மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும். உங்கள் முந்தைய காலங்களில் பணித்துறையில் பல வேலைகள் முடிக்கப்படாமல் பாதியில் விட்டு இருப்பதால் அதன் விளைவு இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் பணித்துறையில் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கின்றீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள். மன அமைதியை அடைய ஒரு ஆற்றங்கரை அல்லது பூங்கா நடை இன்று ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 5. ரிஷபம் முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும். யாரும் தங்கள் பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்று நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். சிலர் உங்களை இன்று பதட்டமடைய செய்யலாம். அவர்களை புறக்கணியுங்கள். அன்பான புன்னகையின் மூலம் உங்கள் காதலியின் நாளை பிரகாசமாக்குங்கள். இன்று நீங்கள் நாள் முழுவதும் ஜாலியாக இருக்கலாம் மற்றும் டிவியில் பல திரைப்படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையின் சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். குடும்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும். இன்று உங்கள் குடும்பத்தினருடன் நடைபயிற்சி செய்யலாம். அதிர்ஷ்டம் எண் 4. மிதுனம் ஆன்மீகம் மற்றும் உடலியல் பயன்களுக்காக தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும். இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்கள் நீங்கள் எட்டக்கூடும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செலவிட நேரம் கிடைக்கும். உங்கள் அன்புக்குரியவர் அல்லது துணைவியாரிடம் இருந்து ஒரு நல்ல தகவல் இன்றைய நாளின் நல்ல எண்ணத்தை மேம்படுத்தும். சரியான நேரத்தில் வேலையை அமைத்து கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். வீனஸ் போன்றவர்கள் பெண்கள், மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள். ஆனால் இன்று வீனஸும் மார்ஸும் ஒருவருக்குள் ஒருவர் கரைந்து உருகும் நாள். இன்று குடும்பத்துடன் கடைவீதிக்கு செல்ல முடியும். ஆனால் நீங்கள் சோர்வையும் அனுபவிக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 2. கடகம் தாயாக போகும் பெண்கள் தரையில் நடக்கும்பொழுது கவனம் தேவை. முடிந்தவரை நண்பர் புகைப்பிடிக்கும் பொழுது அருகில் நிற்காதீர்கள். அது கருவில் உள்ள குழந்தையை பாதிக்கும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள்.
முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். இன்ப சுற்றுலா திருப்திகரமாக அமையும். இதுவரை சாபமடைந்தது போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்று விடுமுறையில் தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது? அதிர்ஷ்டம் எண் 6. சிம்மம். இன்று நீங்கள் ரிலாக்ஸ் செய்து நெருங்கிய நண்பர் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் இருக்கும். ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும். சமூக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவருடன் இருக்கச் செய்யும். சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தரும். இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். இன்று நீங்கள் உங்கள் துணைவியின் சிறப்பு கவனத்தை பெறுவீர்கள். நீங்கள் நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு பல பழைய நினைவுகளை புதுப்பிக்கப்படும். நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பி செல்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 4. கன்னி. இன்றைக்கு உடல் நலம் மிக சரியாக இருக்கும். பணம் பற்றாக்குறையால் இன்று வீட்டில் வேற்றுமை காணப்படும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் வீட்டின் உறுப்பினர்களிடையே யோசித்து பேசுங்கள் மற்றும் அவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். குடும்பத்தினரின் தேவைக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர்கள் மீது அக்கறை காட்டுகின்றீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர செய்யுங்கள். அவர்களின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை இன்று மிகவும் அழகாக பூத்து குலுங்கும். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் பொழுது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடலாம். மன ரீதியாக இணைபிரியாத ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பத்தை தரும். உங்கள் குடும்பத்தினருடன் வழக்கத்தை விட அதிக நேரம் செலவிடும்பொழுது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அதிர்ஷ்டம் எண் 3. துலாம். உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விலக்குங்கள். வெளிநாட்டவர்களுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை இழக்க வாய்ப்பு உள்ளது. எனவே இன்று கவனமாக சிந்தியுங்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். உங்கள் சக்தியையும் ஆசையையும் புத்துணர்வூட்டும் வகையில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடும். காந்த சக்தியால் நீங்கள் எப்பொழுதும் நடுநாயகமாக இருப்பீர்கள். உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். நாளின் முதல் பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே துணிந்தால் நிறைய வேலைகளை செய்யலாம். அதிர்ஷ்டம் எண் 5. விருச்சகம். உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் பயன்படுத்துங்கள். இடைவிடாத வேலை நிறைந்த நாளிலும் சக்தியை சேர்த்து கொள்ள உங்களால் முடியும். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பி பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள். தவறான நேரத்தில் தவறான விஷயத்தை சொல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நேசிப்பவரை காயப்படுத்தாமல் இருக்க கவனமாக இருங்கள். இன்று உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள். கவலைப்படாதீர்கள், எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும்தான். உங்களை மோசமான நேரம் உள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதை தவிர்க்கவும். உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது எதிர்விளைவையே ஏற்படுத்தும். நண்பர் காரணமாக இன்று நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம். அதிர்ஷ்டம் எண் 7. தனுசு. உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள். குறிப்பாக மதுவை தவிர்த்து விடுங்கள். இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மத பணிகளில் முதலீடு செய்யலாம். இதனால் நீங்கள் மன அமைதியை பெற வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினரின் உதவியால் உங்கள் தேவைகள் கவனிக்கப்படும். உங்கள் துணையின் இதய துடிப்பும் உங்கள் துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான். இன்று உங்கள் வாழ்க்கை துணை கற்கண்டை விட இனிமையானவர் என்பதை உணர்வீர்கள். மக்கள் மத்தியில் தங்கி அனைவரையும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்களும் அவரின் பார்வையில் நல்ல குணத்தை உருவாக்க முடியும். அதிர்ஷ்டம் எண் 4. மகரம். பிஸியான வேலையிலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆனால் வாழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்வில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதுதான் சவால் என்பதை உணருங்கள். இன்று நீங்கள்
அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம். இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக்கலாம். அவர்களை ஆறுமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்களால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படலாம். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் பொழுது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் திருமண வாழ்வில் ஒருவித சலிப்பு ஏற்படும். நீங்கள் அதை சரி செய்ய இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும். ஆரோக்கியத்தை புறக்கணிப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்க முடியும். எனவே மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்டம் எண் 4. கும்பம். குழந்தையைப் போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள். நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறை இன்று நீங்கள் தீர்த்து விடுவீர்கள். நாளை என்பது மிகவும் தாமதமாக இருக்கலாம். தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும். மற்றவரின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். நீங்கள் ஏதேனும் ஒரு கருவியை வாசித்தால் இன்று நீங்கள் ஒரு இசை நாளை கொண்டாடியிருக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 2. மீனம். மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து பெறுவது அல்ல, நமக்குள்ளே இருப்பது என்பதை உணர்வதால் உங்களைப் போல நகைச்சுவை உணர்வு வளர்த்து கொள்ளும் எண்ணம் மற்றவர்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சனையை தீர்ந்துவிடும். பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்து கொள்ள நல்ல நாள். அன்புக்குரியவருடன் குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம், ஆனால் நாள் முன்னேறும் பொழுது நீங்கள் நல்ல முடிவுகளை பெற தொடங்குவீர்கள். நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். மக்களிடமிருந்து தூரத்தை வைப்பது பெரும்பாலும் அவசியம், ஆனால் உங்கள் நலம் விரும்பிகளிடமிருந்து தூரத்தை வைக்க வேண்டாம். அதிர்ஷ்டம் எண் 8. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. எட்டியவரை ஈட்டி குத்தும், பணம் பாதாளம் வரை பாயும். பணம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணத்தை நல்ல வழியில் சம்பாதிச்சு நல்ல வழியில் செலவு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னா நம்ம நல்ல குணமும் அன்பும் ஆகாயம் வரைக்கும் பாயும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.